ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். டக்குன்னு ஒரு கேரளா ஸ்நாக் பண்ணலாமா? இதுக்கு பேர் சர்ட்ட மாலான்னு சொல்லுவாங்க, கைவிசல்னு சொல்லுவாங்க. இது கோகனட் ஷெல் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுக்கு 3 முட்டையை எடுத்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5-6 தான் செய்ய போகிறேன், அதுக்கானது தான் இது. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன், 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 1/2 கப்பு மைதா, இந்த பவுலில் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டுக்கிட்டு, இது பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம மிக்சியில் அடித்தோம் இல்லையா, அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்டரியில் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும், மிக்சிலெலாம் போட்டு அடிக்கக்கூடாது. தண்ணி சுத்தமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து சுற்றினா கட்டாகாமல் வரணும். அது கட்டாய் போச்சுன்னா நம்மளுக்கு அது செய்ய முடியாது. நல்ல ஒரு தேங்காயோட ஷெல்லை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதில் எடுத்து ஊற்ற போகிறோம். இந்த பேட்ரு செஞ்ச அப்போவே நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த பேட்ரு செஞ்சு ஒரு 1 மணி நேரம்லாம் வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேட்ரு கட்டி ஆகிடும். அப்போ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போவே இது கலக்குனா போதும். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும், ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம சுற்றுவோம் இல்லையா, அது சுற்றும் போது ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது நம்ம சுற்றும் போது அதுவும் அப்படியே சுற்றும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி குலுக்கி சுற்றி விடணும். கை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி சுற்றுனீங்கன்னா அழகாக ரவுண்டாக வரும். சுற்றி முடித்ததுமே நடுவில் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க, அப்போ அது கட் ஆகாமல் வரும். இப்போ ஃபஸ்ட்டில் செய்யும்போது நீட்டாக வந்தாலும் ஓகே, இல்லை சின்னதாக கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இது பெருசாக இருக்குது இல்லையா, நீங்கள் வேணால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் சின்னதாகவும் சுற்றிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலோ இல்லை கெஸ்ட்டு வந்தாலோ எதுக்குனாலும் 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த முட்டை சர்க்கரைலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருள் எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.